அனைத்து புகழும் அனைத்து கண்ணியமும் உயர்ந்த பண்புகளும் நம்மை படைத்து நமக்காக இலங்கையை படைத்து மன்னித்தும் மன்னிக்க வேண்டிய வாழைத்துக்குமான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களா அழிக்கப்பட்டிருக்கிறாங்களா? மனித சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது, அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்குன்னா அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கு. காரணம் என்ன? தனி மனிதன் கடன், கஷ்டம், கவலை இதை கொண்டு தன்னுடைய வாழ முடியல, வாழ பிடிக்கல, வாழ தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் தனத்தானே மாற்றிக் கொள்றாங்க. ஒரு பக்கம் நோய், கொள்ள நோய் மனிதர்களை சாகடிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மத கலவரம், இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி மனிதர்களை சாகடிச்சுட்டு இருக்காங்க. மறுபக்கம் போர், நாடுக்கு நாடு போர், இல்லை ஒரு நாட்டுக்கு மற்ற நாட்டுக்கு போர் நடந்து அதுலேயும் மனிதர்கள் அழிக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ மனிதர்கள் வாழ படைக்கப்பட்டவர்கள், ஆனால் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அழிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? மனிதர்கள் வாழதான் படைக்கப்பட்டாங்க, மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அழிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? வேதம் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். 21:1-2 மனிதர்களுக்கு அவருடைய கணக்கு சார் நெருங்கிவிட்டது. மனிதர்களுக்கு அவருடைய கணக்கு சார் நெருங்கிவிட்டது. ஆனால் அவர்களோ புறக்கணித்து பாராமமா இருக்கிறார். அதாவது இந்த குர்ஆன் அப்படிங்கிறது இந்தி வேதம். இது இந்தி வேதம் தானே. இதுக்கப்புறம் ஒரு வேதம் வந்திருக்கா? இல்லை. வேற எந்த மதங்களையும் வந்திருக்கா? இல்லை. இது மதம் கடந்த குர்ஆன். குர்ஆன் என்பது மதம் கடந்தது, மனிதர்களுக்கானது, இறுதி வேதம். இறுதி வேதம் அர்த்தம் இறுதி காலத்துக்குரியது. இதுக்கப்புறம் வேதம் வராது, இதுக்கப்புறம் அதிகமாக அது வரமாட்டாங்க இல்லையா? அப்ப இறுதி வேதம்னு அர்த்தம் இறுதி எச்சரிக்கைன்னு அர்த்தம். இந்த வேதம் இறுதியானது, அதாவது எச்சரிக்கை செய்யும். மனித குலத்துக்கு முழுமையானது, இது மனித குலத்துக்கானது, மதம் கடந்தது. அப்படிங்கும்போது வேற எந்த மதத்தையும் இதுக்கப்புறம் வேதம் வரல. அப்ப இந்த வேதம் தான் இறுதியானது. குர்ஆன் அப்படிங்கிறது இறுதியானது, உபதேசமானது, எச்சரிக்கைக்குரியது. மனித சமயத்துக்கு எச்சரிக்கையானது, உபதேசமும் பண்ணுது. அதை கொண்டு அத்தியாயம் 21:1-2 மனிதர்களுக்கு அவருடைய கணக்கு சார் நெருங்கி விட்டதுங்கிறான். நெருங்கிச்சுட்டான். அதாவது இறுதி வேதம் வந்துச்சுன்னா இன்னொருத்தம் வந்து காலம் இறுதியானது, இந்த மனித சமுதாயம் இறுதியானது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? 1450 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வேதம் வந்துச்சு. அப்பவே இறுதி வேதம் இந்த காலம் இறுதியானது சொல்லப்பட்டா மறைக்கப்பட்டது. எப்போ காலம் தெரியாது, இன்னும் எவ்வளவு நம்ம வாழப்போறோம் தெரியாது. ஆனா அது கடையில மனித சமுதாயம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு, அது அழிக்கப்பட்டுட்டே இருக்கு. மனிதர் வரம் மீது காரணமாக அவர்களுக்கு அவருடைய இறைவனிடமிருந்து சிந்தித்து உணரக்கூடிய செய்திகள், நற்செய்தி வரும்போதெல்லாம் அவர்கள் விளையாடியவர்களாக அதை செயல்படுத்த தவறுவதில்லை. இந்த வேதம் நினைவூட்டு நல்ல உபதேசம், எச்சரிக்கையும் கூட, நற்செய்தியும் கூட. அப்ப எதிர்த்துதான் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நபிமார் அனுப்பப்படுறாங்க, தீர்க்கதரிசி அனுப்பப்படுறாங்க. எதுக்கு? உபதேசம் பண்றதுக்காக, எச்சரிக்கை செய்வதற்காக. நினைவூட்டும் நல்ல உபதேசம். இந்த குர்ஆன் நினைவூட்டும் நல்லது. என்ன நினைவூட்டுது? உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் நெருங்கிட்டுங்கிறத நினைவூட்டுதல். உங்களுக்கு படைக்கப்பட்ட நோக்கம் நினைவூட்டுதல், இறைவனை நினைவூட்டுதல், மரணத்தை நினைவூட்டுதல். அப்ப இது நினைவூட்டும் நல்ல விஷயம் சொல்றான். நம்ம வேதத்தை அப்படி படிக்கிறோமா? நமக்கு ஏதாவது நினைவு வருதா? நிகழ்ச்சியெல்லாம் அல்லாஹ் அனுமதி கொண்டில்லாம இல்லை, அது நினைவூட்டுது. இயற்கை சம்பவமாகட்டும், பேரறிவாகட்டும், எல்லாமே செய்வோம். நினைவூட்டுது. நம்ம இறைவனை நினைவூட்டுது, நம்முடைய காலத்தை நினைவூட்டுது. நமக்கு எல்லாத்துக்கும் மரணம் இருக்குது, மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நினைவூட்டுது. அப்படி நினைவூட்டும் நல்ல உபதேசம் சொல்றான். அவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு, உங்களுடைய இறைவனிடமிருந்து சிந்தித்து உணரக்கூடிய செய்திகள். இந்த குர்ஆன் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியது. சிந்திச்சா மட்டும் தான் குர்ஆன் விளங்கும். ஓதுனா புரியாது. ஓதுனா அது மந்திரம், சிந்திச்சா அது வேதம். அது பிரித்தறிதல், சிந்தித்து உணர்தல். உணர்தல் வேண்டும். மனிதனுக்கு மட்டும் தான் சிந்தனை கொடுக்கப்பட்டு, வேற எந்த ஒரு படைப்பும் சிந்தனை கிடையாது. இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதம் சிந்தனைக்குரியது. வெறும் சிந்திச்சுதான். இந்த குர்ஆன் சிந்திக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா கடல் 7 கடல் மையாலும் எழுத முடியாதுங்கிற அந்த அளவுக்கு சிந்தனை பொசிஷன். கடல் மையானாலும்
7 கடல் அது போன்ற மையானாலும் எழுத முடியாது. உலகத்துல மரங்கள்லாம் எழுதுவனாலும் எழுத முடியாதுங்கிற அந்த அளவுக்கு இது பொக்கிஷமா. இது ஒரு புத்தகமா பார்க்கக்கூடாது, இது ஒரு சிந்தனைக்குரியது. ஒவ்வொரு தனித்தனி மனிதனுக்கும் தனித்தனி சிந்தனை கிடைச்சிட்டே இருக்கும். அது நினைவூட்டும் விஷயம், எச்சரிக்கையும் கூட. அப்ப அவர்களுக்கு அவருடைய இறைவனிடமிருந்து சிந்தித்து உணரக்கூடிய செய்தி நற்செய்தி வரும்போது அவர்கள் வேலையவர்களாக அதை செவிப்படுத்துகிறாரே தவிர இல்லை. உங்களுள்ள வளர்ச்சியமா இருக்குங்க. இறைவன் பேசிட்டே இருக்கான், யார்ட்டையும் நேரடியாக பேசுறதில்லை, உணர்வா பேசுறான், ஆன்மாவை கொண்டு. அடுத்து வேதத்தை கொண்டு நபிமார்களை கொண்டு பேசுறான். அடுத்து நிகழ்வுடைய நிகழ்ச்சிகளை கொண்டு பேசுறான். இயற்கை நம்மகிட்ட பேசிட்டு இருக்கு, எச்சரிக்கை செய்யுது, உபதேசம் பண்ணுது இல்லையா? இப்போ வயநாடு சம்பவம் பார்த்தோம்ல, வயநாடு மொத்தமா பார்த்தோம், இதுக்கு முன்னாடி சுனாமி பார்த்தோம், கஜா புயல் பார்த்தோம். நமக்கு இதில் நம்ம என்ன பாடம் இருக்குது, நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? உள்ளட்சம் வருதா, உணர்வு பெறுறோமா, நம்மகிட்ட மன மாற்றம் இருக்குதா, குணம் மாற்றம் இருக்குதா, செயலில் மாற்றம் இருக்குதான்னு இல்லை. வரும்போது கவலைப்படுறோம், பயப்படுறோம், பரிதாபப்படுறோம், திருப்பி கடந்து போயிடும். சுனாமி வந்துச்சு, கொத்து கொத்து அள்ளிட்டு போயிடுச்சு. மதம் பார்க்கல, குலம் பார்க்கல, கோத்திரம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, ஏற்றத்தாழ்வு பார்க்கல, மொழி பார்க்கல, அப்படிதானே? கொத்து கொத்து அள்ளி போச்சுல. சுனாமி வரும்போது இந்த சுனாமி எந்த மதம் சொல்ல முடியுமா? நிறைய மதம் இருக்கு, மதத்துக்கு ஒரு கடவுள் வச்சிருக்கிறாங்க. அப்போ சுனாமி வரும்போது ஒரு மதத்துக்கு உடையதா இருக்கும், ஒரு கடவுள் உடையதா இருந்துச்சுன்னா ஒரு மதம் மட்டும் தான் அழிக்கப்படும். அடுத்து இயற்கை சீற்றம் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு. அடுத்து வயநாடு. இப்ப நம்ம இந்த மாதிரி நிறைய பார்க்கறோம், நிலைச்சரிவு, நிலநடுக்கம் பார்க்கிறோம். இந்த இயற்கை சீற்றம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, என்ன உபதேசம் பண்ணுது, என்ன எச்சரிக்கை செய்யும்? மனிதன் துன்பம் வரும்போது அவன் உட்கார்ந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ என்னையே அழைக்கின்றான். இறைவன் சொல்றான், மனிதன் துன்பம் வரும்போது உட்கார்ந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ என்னையே அழைக்கின்றான், பிரார்த்திக்கிறான். அது சில துன்பம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, என்ன செஞ்சோம்? கடவுளை கடவுளை, இறைவனை இறைவனை, மதம் கடந்து கூப்பிட்டோமா இல்லையா? உணர்வா கூப்பிட்டோம். சுனாமி வரும்போது எந்த கோவிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சுக்கோ போகல, எல்லாரும் உள்ளத்துல என்ன செஞ்சோம்? கடவுளை கடவுளை, இறைவனை இறைவனே கூப்பிட்டோமா இல்லையா? கஜா புயல் வந்துச்சு, அப்ப ஏதாவது கோவில் மசூதி வச்சு ஓடினாங்களா? இல்லையே. அங்கேயே எல்லாம் மனசுல தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு இயற்கை சீட்டம் வரும்போதெல்லாம் யாரும் கோவிலை தேடி போகல, மசூதி தேடி போகல, சர்ச்சை தேடி போகல. ஏன்னா அதெல்லாம் கூட்டப்பட்டாச்சு, மூடப்பட்டாச்சு, எங்கேயும் போக முடியாது. இருந்த இடத்துல, உட்கார்ந்த இடத்துல, படுத்த இடத்துல அப்படியே பிரார்த்தனை பண்ண வேண்டியதான். அப்ப நம்மளோட மனம் கொஞ்சம் மாறுச்சு, பயம் வந்துச்சு. இப்போ சென்னையில வெள்ளம் வந்துச்சு, கழுத்தளவுக்கு வெள்ளம் இருந்தது, தண்ணி இருந்தது, குடிக்க தண்ணி இல்லை. அப்ப என்ன செஞ்சோம்? ஒரு பயம் வந்துச்சு இல்லை, சேர்த்து வச்செல்லாம் செலவு போட்ட மாதிரி நன்மைக்கு செலவு போட்டோம். துன்பம் வரும்போது மனம் இழகுது, பயபக்தி வருது, மற்றவங்கள இறக்கப்படுறோம். அப்படி நிறைய உதவி செஞ்சோம். செஞ்சாங்களா இல்லையா? உணவளிக்கிற விஷயம் நிறைய நடந்துச்சு, அதை மட்டும் நடந்துச்சு, உதவி செஞ்சாங்க. அதே மாதிரி கஜாவில் வரும்போதும் அப்ப இறைவன் என்ன செய்யறான்? ஒரு துன்பத்தை கொடுத்து என்ன செய்யறான்? ஒரு நேர்வழிப்படுத்துறான். நான் சேர்த்து வச்சாலும் ஒன்றும் பயந்துடாதுப்பா. இப்போ கொரோனா வந்துச்சு, 3 வருஷம் என்னாச்சு? வெளியே போக முடியல, தலை காட்ட முடியல, இறுக்கி பிடிச்சிக்கணும் இல்லையா? ஆனாலும் எல்லாத்துக்கும் உணவு இருந்துச்சு, உணவு கொடுக்கப்பட்டுச்சு, பகிரப்பட்டுச்சு. அவங்க தாங்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவி செஞ்சாங்க. ஏன் அதே உதவி, அதே மனித நேயம், அதே இறக்க குணம், அதே நல்ல குணம் ஏன் திருப்பி நல்லானதுக்கப்புறம் வரல? ஒரு இயற்கை பேரில் வரும்போது இறைவன் சொல்றான், உங்களுடைய அறிவெல்லாம் தோத்து போச்சு, நீங்க சேர்த்து வச்செல்லாம் உதவாது. இப்ப நீங்க இறைவன் திரும்பி மதம் கடந்து உதவி செய்ய ஆரம்பிச்சோமா இல்லையா? இறக்கப்பட்டோமா இல்லையா மனிதன் மீது? நாமளும் இறைவனோட பாவனை கேட்டோமா இல்லையா? அப்ப இறைவன் மறுபடியும் என்ன செஞ்சான்? உதவி செஞ்சான். நமக்கு அந்த துன்பத்தை நீக்கி கொடுத்துட்டான், அந்த வறுமையை நீக்கி கொடுத்துட்டான், அந்த நோயை நீக்கி கொடுத்துட்டான். அப்ப திருப்பி என்ன செய்யணும்? அந்த மனம் அதே மாதிரி இருக்கணுமா இல்லையா? திருப்பி அதை இறக்கணும், அந்த உதவி செய்யற மனிதாமம், அந்த மதம் கொடுத்து வாங்கணுமா இல்லையா? அவர் துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போதெல்லாம் மதத்தை விட்டுறோம், ஜாதியை விட்டுறோம், சடங்கை விட்டுறோம், சம்பிரதாயத்தை விட்டுறோம். அங்க மனம் மட்டுமே பேசுது, உணர்வு மட்டுமே பேசுது. திருப்பி என்ன செய்யணும்? பழையபடி திரும்பிடும். நாம் அவனுக்கு துன்பத்தை நீக்கி விடுமானால் அவன் திருப்பி தன்னை அழைக்காதவர்களே சென்று விடுகின்றான், திருப்பி இரவு பிடிக்கிறான். இந்த உலகம் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டது, மனிதன் பஞ்சபூதங்களால் இணைக்கப்பட்டிருக்கிறான். எந்த பஞ்சபூதங்களால் அந்த மனிதன் படைக்கப்பட்டானோ அந்த பஞ்சபூதங்களால் அழிக்கப்படி கொண்டிருக்கிறான். ஆமா இல்லையா? ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், இதர் பஞ்சபூதம். அது கொண்டு தான் இணைக்கப்பட்டிருக்கு மனிதனுடைய இயக்கம், அது கொண்டு தான் படைக்கப்பட்டிருக்கு. மனிதன் வாழ்ந்ததுக்காக எந்த பஞ்சபூதம் படைக்கப்பட்டுச்சோ அந்த பஞ்சபூதம் வந்து அழிக்கப்பட்டிருக்கும். பார்க்குறோமா இல்லையா? புயல் வருது, காற்று புயலா மாறிடுச்சு, மழை வெள்ளமா மாறிடுச்சு இல்லையா? நெருப்பு சூறாவளியா மாறிடுச்சு, நிலம் என்னாச்சு? நடுங்கி உள்ள புதைய ஆரம்பிச்சாச்சு. அப்ப நமக்காக படைக்கப்பட்டது இறைவன், நமக்காக படைச்சிருக்கான். மனிதன் வாழ வைக்கிறது அகிலம் படைக்கப்பட்டது. 7 வானங்களும் பூமியும்
மற்ற எல்லா கோலங்களும் யாருக்காக படைக்கப்பட்டு மனிதன் வாழ வைக்கிறதுக்காக. பஞ்சபூதங்களும் அவனுக்காக படைக்கப்பட்டு. ஆனா இறைவன் என்ன சொல்றான், இயற்கை மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கு. இறைவனை ஒன்றி நன்றியோட வாழும் போது இயற்கை நமக்கு வசப்படும், நமக்காக அது பயன்படும். நம்ம நன்றியோட வரம் மீறும் போது இறைவன் வச்சுறான், அதை வரம் மீற வச்சுறான், திசை திருப்பிடுறான். இயற்கை திசை இருக்கும்போது அதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். சுனாமின்னு பேர் வைக்கிறோம், இயற்கை சீடன் பேர் வைக்கிறோம், பேரழிவுன்னு சொல்றோம், புயல்ன்றோம், காட்டுன்றோம், நோய்க்கிறோம், வறுமைக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறோமா இல்லையா? காரணம் என்ன? நம்ம வரம்பீரின் காரணமாக இறைவன் நமக்கு திசை திருப்பி விட்டான். திருப்பி மனிதர்களுக்கு அவர் கணக்கு சார் நெருங்கி விட்டுன்னு சொல்றான். அப்படின்னா இது இறுதி வேதம் நெருங்கிருச்சு. எப்ப நெருங்கி சொல்றாங்க? 1400 வருஷம் முன்னாடி சொல்லிட்டான், நெருங்கிருச்சு சொல்லிட்டான். ஆனா இன்னும் வாழ்ந்துதான் இருக்கும், வாழ வைக்கப்பட்டிருக்கோம். மன்னிச்சிரோடு வாழ வச்சுட்டு இருக்கோம், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு. அப்ப இந்த வேதம் இதுக்கு முன்னாடி வேதம் கிடையாது. இதுதான் இறுதி வேதம். எந்த மாதிரியும் வேதம் வரல. அது ஒத்துக்கணுமா இல்லையா? சரி. அப்ப மனிதர்களுக்கு அவர் கணக்கு சார் நெருங்கி விட்டது. ஆனால் அவர்களோ புறக்கணித்து பாரம்பரியமா, இந்த வேதத்தை புறக்கணித்து பாரம்பரியமா இருக்கிறாரு. அப்படின்னா ஒவ்வொரு வேதம் வச்சுக்கிட்டு சிந்திக்கிறது இல்லை, உணர்றது இல்லை. வெவ்வேறு மொழியை படிச்சுட்டு அதான் புண்ணியம் நினைச்சிட்டு. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஏன்னா 2 எழுத்துக்கு 20 நன்மை. அப்ப ஓதுனா புண்ணியம், அது தொட்டு முத்த வச்சுனா புண்ணியம், நம்ம வீட்டுல இருந்தா அது பாக்கியம், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். சிந்திங்கன்னு சொல்றாங்க. அதுல உங்களுக்கு நற்செய்தி இருக்குது, உணர்வு இருக்குது, உள்ளட்சம் இருக்குது, இறைவனை பத்தியான ஞானம் இருக்குது, உங்களை பத்தியான படிப்பினை இருக்குது. சிந்திக்கன்னு சொல்றான். ஆனா சிந்திக்கிறது இல்லை, சிந்திக்க விடுறது இல்லை. மதகுருமார் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு மதத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம், அதை சடங்கு பின்பற்றிட்டு இருக்கோம். அந்த வேதம் மதமும் சடங்கா மாறிடுச்சு. ஆனா வேதத்துல சடங்கு போதிக்கல, மதம் போதிக்கல. அங்க உணர்வு மட்டுமே போதிக்கப்பட்டிருக்கு, உள்ளட்சம் மட்டுமே போதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு, உள்ளட்சம் இருக்கு? வேதம் எடுக்கும்போது பயம் வரணும் இல்ல? என்ன பயம் வரணும்? இல்லை நான் எங்க இருக்கேன், நான் எப்படி வாழ்றேன், இறைவனுக்கு பொருத்தமா வாழ்றேனா, இறைவனுக்கு பொருத்தம்லாம் அவனை வரணுமா இல்லை? வேதம்னா என்ன? தீர்ப்பு. வேதம்னா தீர்ப்பு நடத்தும், விதி நடத்தும், விதிக்கப்பட்டது. இது நினைவுக்கு நல்ல விஷயம். இது வேதம் இல்லை, இது வேதத்துடைய ஜெராக்ஸ். நம்ம கிட்ட இருக்க அந்த வேதம் வந்து குர்ஆன் வந்து ஜெராக்ஸ் தான். ஆல்ரெடி ஆன்மா கொடுக்கப்படும், ஒவ்வொருத்தரும் ஆன்மா கொடுக்கப்படும். மனசாட்சி ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டதுன்னு சொல்றான். இப்படி மனிதர்கள் எல்லாமே ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டார். நியாயம் அநியாயம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கு, மாறுபடாது. ஒரே துளியிலிருந்து படைக்கப்பட்டதுன்னு சொல்றான். அதுல மதம் கிடையாது. ஒரு துளி விதுல இருந்தா படைக்கப்பட்டிருக்கு, அதுல மதம் கிடையாது. ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டிருக்கு, சடங்கும் கிடையாது. அந்த உணர்வை பின்பற்றி ஆகும். ஒரு இறைவன்றதுக்கு இதுல ஒரு அட்டாச். ஒரு இரவு, ஒரு பகல், ஒரு சூரியன், அதெல்லாம் ஒரே இறைவன்றது அட்டாச். அப்ப இயற்கை எப்பெல்லாம் வந்து வர மீறுதோ அப்பெல்லாம் நம்ம பயப்படும். நம்ம கிட்ட பேசுதா இல்லையா? அப்புறம் சொல்றா, இது இறுதி வேதம், உங்களுடைய இறுதி விசாரணை நெருங்கி விட்டது. ஆனா நீங்களும் புறக்கணித்து பாரம்பரியமா இருக்கிறீங்க. அவர்களுக்கு அவருடைய இறைவனம் வந்து சிந்தனைக்குரிய செய்தி வரும்போதெல்லாம் அவர்கள் விளையாடியவர்களாக கேலி கூத்த எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு உள்ளட்சம் வரல, பயபக்தி வரல, உணர்வு பெறல, ரொம்ப கேலியா இருக்கு. அவங்களுக்கு வேதம்னா கேலியா இருக்கு, இறைவன்னா விளையாட்டா இருக்கு இல்லையா? நான் அப்படிதான் மதகுருமார் அப்படிதான் சொல்லி வச்சுட்டாங்க. நீங்க படிச்சா போதும், ஓதுனா போதும், அதான் புண்ணியம் நினைச்சிட்டோம். இன்னமும் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னமும் யாருக்கும் பயம் வரல. அடையாளங்களை வச்சுக்கிட்டு இல்லையா? கடவுளுக்கு ஒரு அடையாளம், அது வந்து அவன் தேவையற்றவன் தெரிய மாட்டேன், இறைவன் தேவையற்றவன், மனிதன் தேவையுடையவன். இரண்டு பக்கம் திருமணமா இல்லை. அத்தியாயம் 53, 57, 58 ஒரு வசனமும் நமக்கு உணர்வூட்டக்கூடியதான், உள்ளட்சக்கூடியதான் இருக்கும். வசனத்தை ஒன்று கொண்டு திருப்பி படிக்கும் போது அது நமக்கு ஒன்று விளக்கம் கிடைச்சிட்டே இருக்கும். அத்தியாயம் 53, 57, 58 நெருங்க வேண்டியது நெருங்கி விட்டது அப்படிங்கிறான். சொன்னா நெருங்க வேண்டியது நெருங்கி. இந்த வேதம் எப்போ வந்தது நல்லா கவனிக்கணும். இந்த வேதம் குர்ஆன் வந்து கிடைக்கப்போ வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி, 1450 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வேதம். அப்பவே என்ன சொன்னா, நெருங்க வேண்டியது நெருங்கி விட்டதுங்கிறான். அல்லாஹ்வை தவிர அது வெளியாக்க யாரும் இல்லை, அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சொல்றாங்கல்ல, சென்னை அழிஞ்சிரும், வடநாடு அழிஞ்சிரும், இந்தியா அழிஞ்சிரும், அமெரிக்கா அழிஞ்சிரும், இப்படி சொல்லிட்டு வராங்கல்ல. பஞ்சாங்கம் பார்த்து, ஜோசியம் பார்த்து, விஞ்ஞானம் ஆராய்ச்சியாளர்கள் அழிஞ்சிரும் எப்ப அழியும் தெரியாது சொல்லுவாங்க, சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இதில் சொல்ல அவனை தவிர வெளியாக்கவில்லைங்கிறான். அதை நம்பக்கூடாது. அழியும், எப்ப அழியும் தெரியாது. திடீர்னூடாக நீங்க அறியாத விதத்தை திடீர்னு அழியுங்கிறான். பிடிப்பேங்க, நீங்க அறியாத திடீர்னு பிடிப்பேங்க இல்லையா? அப்ப நெருங்க வேண்டிய நெருங்கி விட்டது, பயப்படுங்க. அல்லாஹ்வை தவிர அது வெளியாக எவரும் இல்லை. இந்த செய்தியை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களான்னு கேட்க. இந்த செய்தியை குறித்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? இந்த அதிசய குறித்து ஆச்சரியப்படுறீங்களா கேட்க. நீங்கள் அலட்சியமா இருக்கிறீர்கள் இல்லையா? 53, 57, 58, 59, 61 வரைக்கும் படிச்சு பாருங்க. நீங்க அலட்சியமா இருக்கிறீங்க, உங்க உள்ளம் நடுக்கலையான்னு கேட்கிறேன். பயம் வரலையா? மரணங்கிறது எல்லாரும் தெரியும் தானே. யாரும் வந்து நிலையானவும் கிடையாது. தனி மனிதன் இறக்கும் போது நம்ம நினைச்சுவோம் அவர் பாவம், அவர் விதிப்ப போயிட்டா இருக்கும். ஒட்டுமொத்தம் அடிக்கப்படும் போது
பயம் வரணும்ல. 17:58 அத்தியாயம் 17:58. இன்னும் 20 நாளைக்கு முன்னே எந்த ஊரையும் நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனை கொண்டு வேதனை செய்யாமலோ இருப்பதில்லை. 20 நாளைக்கு முன்னே அப்படின்னு சொல்லுவான். உலகம் அழியறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சமுதாயமா அழிக்கப்படும். இப்போ மரணத்துக்கு முன்னாடி பிடிக்கப்படுறோம்ல நோயில, ஒரு உறுப்பாக பாதிக்கப்படுதா இல்லையா? என்ன செய்றாங்க, இவர் கிட்னி போச்சு, வீக் ஆயிடுச்சு, இவருக்கு இந்த உறுப்பு பாதிக்கப்படுச்சு, அந்த ஊர் பாதிக்கப்படுச்சு, அவ்வளோதான் இவங்க பிழைக்க மாட்டாருங்க. ஒன்று ஒன்றா பாதிக்கப்படுதா இல்லை? உதாரணம் கடைசி இருதயம் பிடிக்கப்படுங்கிறான், அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுப்பான். இருன்னு சொல்கிறான், உங்களை பிடிக்குமானால் கொஞ்சம் கொஞ்சமாக போய்ங்கிற, உடனுக்குடன் பிடிப்பது இல்லை, படிப்படியாக பிடிக்கிறேன், அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே வரேங்கிறான். நீங்கள் வர மீறினாகாமல் அது அழிச்சிக்கிட்டே வருது. இயற்கையில் கை வச்சிங்க, இயற்கையை அழிச்சிக்கிட்டே வரீங்க நீங்கள், நானும் உங்களை சேர்த்து அழிச்சிக்கிட்டே வரேன். பாருங்கள், இன்னும் 20 நாளைக்கு முன்னே எந்த ஊரையும் நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனை கொண்டு வேதனை செய்யாமலோ இருப்பதில்லை. இது புத்தகத்தில் விளக்கப்பட்டே இருக்கிறது. இது புத்தகத்தில் விளக்கப்பட்டே இருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு, விதிக்கப்பட்டு. உங்களிலோ பூமியில் நடக்க எந்த ஒரு சம்பவமும் அது முன்பே உண்டாகும்னா தீர்மானிக்கப்படாமல் இல்லை, தீர்மானிக்கப்பட்டதாங்கிற. காலம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு, நேரம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு, அது மறைக்கப்படும். நிகழ்ச்சியெல்லாம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டெல்லாம் இல்லை, அவன் அனுமதி கொண்டு நடக்குது. நன்மையோ தீமையோ அவன் அனுமதி இல்லாமல் நடப்பதே இல்லை. சொல்லுவாங்களே, அவன் அணுவும் அவன் அணுகாமல் அசையது இல்லைங்க, அவன் அணுவும் அவன் நாடாமல் அசையதில்லை. ஒரு இலையும் அவன் நாடாமல் உதிர்றது கிடையாது. ஒரு பெண், எந்த ஒரு பெண்ணும் அவன் நாடாமல் கத்தரிப்பதும் இல்லை, பிரசவிப்பதும் இல்லை. இதெல்லாம் அவன் நாட்டை கொண்டு நடக்கும். நிகழ்ச்சி எல்லாம் அவன் அனுமதி கொண்டெல்லாம் இல்லை, எல்லாமே அனுமதி கொண்டு நடக்கும். அதனால 20 நாளைக்கு முன்னே எந்த ஊரையும் நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனை கொண்டு வேதனை செய்யாமலோ இருப்பதில்லை. இது புத்தகத்தில் விளக்கப்பட்டே இருக்குன்னா தீர்மானிக்கப்பட்டே இருக்கு. அத்தியாயம் 7:64. அதாவது ஒவ்வொரு காலங்களையும் இறைவன் வேதத்தை கொடுத்து தூதரை கொண்டு நினைவுட்டு சொல்றான், எச்சரிக்கை செய்து சொல்றான். தூதர் வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி தூதர் வரும்போது என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு கூட்டத்தை என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ் எவர்களை அழிக்கவோ அல்லது கடினமான வேதனைக்குள்ளாக்கவோ நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கிறீர்கள்? என்ன கேட்குறாங்க? அவங்க நிராகரிச்சவனா இருக்காங்களே, இணை வச்சவனா இருக்காங்க, வர மீறி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கே நீங்க உபதேசம் பண்றீங்க கேட்குறாங்க. ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ் எவரை அழிக்க அல்லது கடினமான வேதனை கொண்டு நாடி இருக்கின்றானோ அவர்களுக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் இறைவனிடமிருந்து பொறுப்பிலிருந்து நீங்கி விடுவதற்காகவும், நாளைக்கு சொல்லுவாங்கல்ல, இறைவனே எங்களுக்கு நீ வேதம் கொடுத்துருந்தா, தூதர் அமைச்சிருந்தா, எங்களுக்கு உபதேசம் பண்ணியிருந்தா, எச்சரிக்கை செய்தா, நாங்கள் நேர்விப்பட்டிருப்போமே அப்படின்னு சொல்லுவான், மனிதன் சொல்லுவான். இப்படி வரமெல்லாம் மீறிடுவாங்க. இறைவன் பிடிக்குமே சொல்லுவாங்க, எங்களுக்கு தூதர் வரலையே, எங்களுக்கு வேதம் கொடுக்கப்படலையே, எங்களுக்கு நினைவூட்டப்படலையே, எச்சரிக்கை செய்யப்படலையே, சொல்வீங்கல்ல அப்படின்னு சொல்றான். அதனால அந்த பொறுப்பை நீக்குவதற்காக, நீ சொல்லாமல் இருக்கும் போவதற்காக, உங்கள் இறைவனிடமிருந்து பொறுப்பிலிருந்து நீங்கி விடுவதற்காகவும், இன்னும் அவர்கள் பாவத்திலிருந்து விலகிவிடலாம் என்பதற்காகவும் என்று கூறினார். ஒருவேளை அவங்க திருந்தலாம், மாறலாம், அப்படி பயபக்தி கொள்ளலாம் அப்படின்றதுக்காக நினைவூட்டல் தொடர்ந்து அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். 6:31 அத்தியாயம் 6:31. காரணம் யாதெனில் அநியாயம் செய்வரின் ஊரை அதில் இருப்போர் எச்சரிக்கை இல்லாமல் நிலையில் அவர்கள் செய்துவிட்ட அநியாயத்தின் காரணமாக இறைவன் அழிப்பதில்லை என்பதாகும். இப்படி எச்சரிக்கை செய்யாமல் அழிக்கலைங்கிறான், உபதேசம் பண்ணாமல் அழிக்கலைங்கிறான். ஏன்னா இறைவன் சொன்னா மனிதன் செய்ய தவறுக்காக உடனுடன் பிடிப்பதே இல்லைங்கிறான். ஒரு காலக்காரையும் விட்டு வைக்கிறேன், அவர் உபதேசம் பண்றேன், எச்சரிக்கை செய்கிறேன், நினைவூட்ட அலுவலம் வந்துகிட்டு தான் இருக்குது. இறைவன் இறக்க முடியும் கருணையாளர். மனிதன் மீது இறைவன் இறக்க முடியும்னா கருணையாளர் இருக்கலாம். உடனுக்குடன் பிடிப்பாங்க, உலகத்தை ஒரு உயிரும் விட்டுருக்குமே, அப்பயே அழைச்சிருப்பேங்க, எப்பயும் அழிஞ்சிருக்கும். இறுதி வரும்போது அழிஞ்சிருக்குமா இல்லையா? அன்னைக்கு உலகான ஏன் விட்டு வச்சிருக்கான்? இறைவன் இறக்க முடியும். அதனால காரணம் யாதெனில் அநியாயம் செய்பவர்களின் ஊரை அதில் இருப்போர் எச்சரிக்கை இல்லாதிருக்கும் நிலையில் அவர்கள் செய்துவிட்ட அநியாயத்தின் காரணமாக இறைவன் அழிப்பதில்லை என்பதாகும். அதனால இறைவன் ஒரு காலம் வரை விட்டு வச்சிருக்கிறான். இன்னும் இறுதி காலம் தான் இது, இதனால கவனிக்கணும். இது இறுதி காலம். எல்லாரும் ஒரு நாள் மரணிக்க போறோம், நமக்கு வயசு தெரியாது, ஆனா காலம் இறுதி காலம். இந்த சமுதாயம் அழிக்கப்படக்கூடிய சாபம். அப்ப இறைவனுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகாம யார் இறைவன் பக்கம் திரும்பி நன்றி செலுத்துவதா இருக்காங்களோ மீண்டும் படைக்கப்படுவார்கள். புதிதாக அர்த்தம், உணவு படைக்கப்படும், உள்ளச்சம் படைக்கப்படும். இவர்கள் மட்டும் இறைவன் பாதுகாப்பாங்க. அழிக்கப்படுவார்கள், நம்பிக்கையோடு பாதுகாக்கப்படுவார்கள். சரியா? அத்தியாயம் 19:98. மேலும் அவர்களுக்கு முன்னே எத்தனையோ தலைமுறைகளை நாம் அழைத்திருக்கின்றோம். உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர் அழிச்சிருக்கோமா இல்லையா? இப்ப நம்ம கண்மணி பாக்குறோமா இல்லையா? சுனாமி வந்துச்சு, அழிக்கப்பட்டுச்சு. கொரோனா வந்துச்சு, அழிக்கப்பட்டுச்சு. கஜா புயல் வந்துச்சு, அழிக்கப்பட்டுச்சு. இப்படி நிறைய
அப்ப உங்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைவர்களை நாம் அழைத்திருக்கின்றோம். அவர்களில் ஒருவரிடம் நீர் பார்க்கிறீரா? அவர்களில் ஒருவரிடம் நீர் பார்க்கிறீரா? அல்லது அவருடைய லேசான சத்தம் தான் கேட்கிறீர்களா? கொஞ்சம் உள்ளச்சத்துக்காக போயிடுது. எப்படின்னா உள்ளச்சம் கொள்ளணும். அழிஞ்சாங்கல்ல, புதைக்கப்பட்டாங்கல்ல, அவங்க சத்தம் கேட்கறீங்களான்னு கேட்கறாங்க. அவங்க மேல நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்கிறான். அழிக்கப்பட்ட சமுதாயத்துக்கு மேல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, புதைக்கப்பட்ட சமுதாயத்துக்கு மேல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்றேன்? லேசான சத்தம் ஏதாவது நீ கேட்கறீங்களாங்கிறான். அவ்வளவுதான், மூடப்பட்டாச்சு. இப்ப பாருங்க, வயநாடுல ஒரு வாரம் சத்தம் கேட்டு இருந்துச்சு, குரலா இருந்துச்சு. இப்ப புதைக்கப்பட்டவங்க தான். சத்தம் கேட்குதா? கேட்கல. 37 137 137 அது படிக்க போயிட்டு வரலாம். அந்த ஆயத்தை எவ்வளவு வச்சுக்கேன். 37 137. இன்னும் நீங்கள் காலை வேளையில் அவர்கள் மீதே நடந்து செல்கிறீர்கள். காலை வேலை, அதாவது பகல் பொழுது நீங்க அவர்கள் மீதே நடந்து செல்கிறீர்கள். இன்னும் இரவில் கூட நீங்க நல்லுணர்வு பெற மாட்டீங்களான்னு கேட்கறான். இரவில் கூட நல்லுணர்வு பெற மாட்டீங்களா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஏற்கனவே அழிக்கப்பட்ட சமயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறான். நாளைக்கு நீங்க அழிக்கப்பட்ட இன்னும் சமுதாயம் வாழ்வாங்க சொல்லுவாங்கல்ல. மயானத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். மயானம் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மண் மயானம் தான். ஒரு நாள் மண்ணோட மண்ணா ஆயிடுங்கிறான். இது உங்களுக்கு அழகேஸ்வரர் யார் என்று சொல்றதுக்காக நான் படைச்சிருக்கேன். செயலில் ஆளோட யார் சொல்றதுக்காக பூமி அலங்காரமாக்கி வச்சிருக்கேன். ஒரு நாள் மண்ணோட மண்ணா ஆயிடுங்கிறேன். அப்படிதான் ஆயிட்டு கண்மாடி பாக்குறோமா இல்லையா? இறுதி காலம் பார்க்கலாம். உலகம் அழியணுமா இல்ல? உலகம் அழிஞ்சிட்டு இருக்கிறது பாக்குறோமா இல்லையா? பயப்படணும்ல. அத்தியாயம் 11:117 11:117. இன்னும் ஒரு ஊராரை அவ்வூரார் சீர்திருத்திருக்கும் நிலையில் ஒரு ஊராரை சீர்திருத்திக் கொண்ட நிலையில் அநியாயமா உன் வீரன் அழிக்க மாட்டான். எங்க நல்ல விஷயம் நடக்குதோ, எங்க எச்சரிக்கை படிக்கிறாங்களோ இல்லையா, சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்லவன் தான் அழிக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த ஒரு ஊர்ல நல்ல உடை இல்லையான்னு ஒரு நல்ல உடை இல்லையான்னு கேட்பாங்களே. ஒரு மழை பெய்யலாம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல உடையில போட்டிருக்கு அப்படிம்பாங்க உதாரணத்துக்கு. அந்த மாதிரி இறைவன் சொல்றான், உங்க அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதை ஒருத்தர் கூட நல்லவங்க இல்லையான்னு கேட்கிறான். அப்போ ஒரு ஊராரை சீர்த்து கொண்டிருக்க நிலையில் நம்ம உபதேசம் எச்சரிக்கை நடந்துட்டு இருக்குது, திருந்திட்டு இருக்கிறாங்கன்னா இறைவன் அழிக்க மாட்டேங்க. இனிமேல் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு அழைச்சிடும். இப்படி இனிமேல் உணரவே மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க, அழைச்சிடும். இருக்கா இல்லையா? 22:1-2. மனிதர்களே உங்களுடைய இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். எச்சரிக்கை என்ன சொல்றேன்? மனிதர்களே உங்களுக்கு மனிதர்கள்லாம் சொல்றான். குர்ஆன் மனிதர்களேன்னு தான் அழைக்குது, முஸ்லீம்லேன்னு அழைக்கல, இஸ்லாமியன்னு அழைக்கல. மனிதர்களே ஒட்டுமொத்த மனிதர்களுக்கானது. நாம தான் குர்ஆனை ஒழிச்சு வச்சுக்கிட்டோம், மறைச்சு வச்சுக்கிட்டோம். இது எங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி. அப்படிதானே? இறைவன் உங்களுக்கானது கிடையாது, இது மனிதர்களுக்கானது அப்படின்னு. மனிதர்களே உங்களுடைய இறைவனும் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமா அவ்வேளை அதிர்ச்சி மகத்தான பெரு நிகழ்ச்சியாகும். அவ்வேளையை அதிர்ச்சி மகத்தான பெரு நிகழ்ச்சியாகும். கண் முன்னாடி பார்க்கமா இல்லையா? ஒவ்வொரு இயற்கை சீட்டை வரும்போதெல்லாம் பார்க்க எப்படி அதிர்ச்சியா இருக்கு. கண்ணு மிக்கத்து நடக்குதா இல்லையா? கண்ணு மிக்கத்து நடக்குது. நினைச்சு கூட பார்க்கல. திடீர்னு இரவு பகல் மாறிடுச்சு. இரவு வேற மாதிரி இருந்துச்சு, பகல் வேற மாதிரி மாறிடுச்சு இல்லையா? நேற்று வாழ்ந்தவங்க இன்னைக்கு இல்லை, நேற்று வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு இல்லை, நேற்று வாழ்ந்த அந்த பூமி இன்னைக்கு இல்லை, எல்லாம் தரமட்டமாயிருச்சு. பார்க்கவே எப்படி இருக்கு? அது எப்படி இருக்குமா? இறைவன் சொல்றான், அந்நாளில் பாலிட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும், அந்நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தான் ஊட்டு குழந்தையை மறந்து விடுவதையும் ஒவ்வொரு கற்பனையும் தன் சுமையை ஈடு விடுவதையும் நீங்க காண்பீர். பயத்துல எப்படி பால் கொடுத்துட்டு மடியில கொடுத்துருந்தா கூட அந்த பயம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த பால் குடிக்க அந்த விட்டுட்டு போயிடுவாங்களாம். கர்ப்பமாக பெண் கூட ஈன்றதை கூட தெரியாதான், குழந்தை பிறந்தது கூட தெரியாதான். எப்படி அந்த அளவுக்கு அந்த பயம் என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்கிறான். அந்நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தான் ஊட்டும் குழந்தையை மறந்து விடுவதையும் ஒவ்வொரு கற்பனையும் தன் சுமையை ஈண்டு விடுவதையும் நீங்கள் காண்பீர். மேலும் மனிதர்கள் மதிமயங்களாக காண்பீர். எனினும் மதிமயக்கமில்ல, அல்லாஹ்வின் வேதனை மிக கடுமையானதாகும். அவனோட வேதனை அப்படி இருக்குங்க. நம்ம என்ன அனுபவிக்கல, பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எதை பார்த்தாலும் அது சின்னதுதான், நம்ம அடைமுறை பெருசா இருக்கும். நம்ம மன்னிச்சு வாழக்கிட்டு இருக்கோம், மன்னிக்க வேண்டி வாழக்கப்பட்டோம் இல்லையா? நம்ம பார்க்கறதுதான் சின்னது, கேட்கறதுலாம் சின்னது. நம்மள அடைமுறை பெருசா இருக்கும், பயப்படணும். அவங்களுக்கு தான் நடக்க நினைக்கக்கூடாது. அடைஞ்சிக்கிட்டு வரும், உங்களையும் அடைய முடியாது. நன்மையோ தீமையோ, நன்மையா இருந்தாலும் நீங்க எதை பாக்குறீங்களோ அது உங்களுக்கு சின்னது, உங்களை அடைமுறை பெருசா இருக்கும். தீமையா இருந்தாலும் அப்படிதான், கேட்கறதும் பார்க்கறதும் சின்னது, உங்களை அடைமுறை பெருசா இருக்கும். பயப்படுங்க. 29:40. இவ்வாறு நாம் ஒவ்வொரு ஊரையும் அவர் செய்த பாவத்தின் காரணமாக பிடித்தோம். ஏன் பிடிக்கலாம்? அவர் செய்த பாவத்தின் காரணமா. பாவம்னா என்ன தெரிய மாட்டேது. பாவத்தான் பரிகாரம் பண்ணிடுறோம்ல. பாவம்னா நமக்கு என்னன்னு தெரிய மாட்டுது, புண்ணியம்னா என்ன தெரிய மாட்டேங்குது. பாவத்துக்கு பரிகாரம், ஒவ்வொரு மதத்துலையும் பாவத்துக்கு பரிகாரம் வச்சிருக்கிறேன், புண்ணியத்துக்கும் சில பரிகாரம் வச்சிருக்கிறேன். புண்ணியஸ்தலத்துக்கு போனா புண்ணியம் கிடைச்சிரும், பாவத்துக்கு பரிகாரம் பண்ணா பாவம் தொலைஞ்சு போயிடும். அப்படிதானே? அவ்வளவுதான் நம்மளுடைய எண்ணம்லாம். புண்ணியஸ்தலுக்கு போயிட்டோம், மக்காவுக்கு போயிட்டேன், ஜெருசலத்துக்கு போயிட்டேன், அல்லது திருப்பதிக்கு போயிட்டேன், புண்ணியஸ்தலுக்கு போயிட்டேன், காசி ராமேஸ்வரம் போயிட்டேன், அதனால நம்ம புண்ணியம் கிடைச்சிச்சு, பாவம் கிடைச்சி போச்சுன்னு வச்சுட்டு
பாவம் புண்ணியம் எங்கிருந்து விளையுதோ அங்கதான் கிடைக்கும். எங்கிருந்து விளையும்? எண்ணங்கள் தானே விளையுது. பாவம் புண்ணியம் மனசு தானே விளையுது. கெட்ட எண்ணம், கெட்ட பார்வை, கெட்ட செயல், கெட்ட பேச்சு. அப்ப எண்ணம் எங்கிருந்து பாவம் புண்ணியம் விளையுதோ அங்கிருந்தான் பாவம் புண்ணியமும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப பாவத்துக்கு எங்க மன்னிப்பு வைக்கணும்? மனசுல தானே, உணர்வுல தானே. புண்ணியம் எங்க இருந்து? உள்ளச்சத்தை கொண்டு தானே. அப்ப இவ்வாறு நாம் ஒவ்வொரு ஊரையும் அவர் செய்த பாவத்தின் காரணமாக பிடித்தோம். அவர்களின் சிலரை மீது கடும் புயல் மூலமாக, அப்படி சிலர் மீது கடும் புயல் மூலமாக கல்மாரியை அனுப்பினோம். அவர்களில் சிலரை பேரிடி முழக்கம் பெற்றுக் கொண்டது. அவர்கள் சிலரை பூமி அழுத்தச் செய்தோம். அவர்கள் சிலரை முழுகடித்தோம். ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார். பஞ்சபூதங்கள், ஆகாயம், இடி மின்னல், காற்று இல்லையா, மழை வெள்ளம், புயல், நிலநடுக்கம், பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டு பஞ்சங்களால் அழிக்கப்படுதுங்கிறான். எப்படி அழிக்க பார்த்தீங்களா? காற்று மூலியமாகவும் வெள்ளத்தின் மூலியமாகவும் இயற்கை சீற்றம் இப்படிதான் இவன் அழிக்கிறேங்கிறான். சரி, படிச்சு பாருங்க. பாவத்தின் காரணமாக பிடித்தோம். அவர்களில் சிலரை கடும் புயல் மூலமாக கல்மாரியும் அனுப்பினோம். அவர்கள் சிலரை பேரிடி முழுக்கம் பற்றி கொண்டது. அவர்கள் சிலரை பூமியில் அழுத்தச் செய்தோம். அவர்கள் சிலரை முழுகடித்தோம். இது எல்லாமே இயற்கை சீட்டம், இயற்கையால் அழிக்கப்படும். காரணம் என்ன சொன்னா, இயற்கைக்கு நாம மாறு செஞ்சிட்டோம். இறைவனுக்கு நன்றி குற்றமாயிட்டோம். இறைவனுக்கு நன்றி குற்றங்களா இருக்கோம், இயற்கையை மாறு செய்யும். எப்ப இயற்கையை மனிதன் கை வச்சானோ அது திருப்பினே செய்து மனிதன் மேல கை வச்சிருச்சு. இருக்கா இல்லையா? இயற்கை அழிச்சிட்டு வாழ நினைக்கிறான். இயற்கை மனிதன் வாழ்றதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஆனா இயற்கை அழிச்சு மனிதன் வாழ நினைக்கும் போது அந்த இயற்கை நம்மளை அழிக்க ஆரம்பிச்சு. பாதி நம்ம அழிச்சிடறோம், மீதி இறைவன் சேர்த்து அழிச்சிடறோம். நினைச்சுன்னா பாதி நீங்க அழிச்சிட்டீங்கப்பா, மீதி நான் அழிச்சிடறேன்ப்பா, கவலைப்படாதீங்க. அத்தியாயம் 41:15. அன்றையும் ஆது சமூகத்தார் பூமியில் அநியாயம் செய்து பெருமெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படின்னு ஆது சமூகத்தை, ஒவ்வொரு சமுதாயம் வரலாறு இருக்கு குர்ஆன்ல. குர்ஆன் வந்து வரலாறு படிப்புன்னு இருக்குது. அன்றைய ஆது சமூகத்தார் பூமி அநியாயமாக பெருமெடுத்துக் கொண்டு எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என்று கூறினார்கள். எப்படி இப்ப கேட்கிறாங்க, மேல நாடுகள்லாம் கேட்கறாங்கல்ல, இந்த நம்ம நாடு தான் பெரிய பலமான நாடு, எங்களுக்கு எல்லா ஆயுதம் பலம் இருக்குது, எங்களை விட யார் அப்படின்னு ஒவ்வொரு நாடும் மார்த்தடிட்டு இருக்காங்கல்ல, பெருமை கொண்டுட்டு இருக்காங்க. இதுன்னு சொல்றேன், அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட வலிமை மிக்கவன் என்பதை அவர் கவனிக்கவில்லையா, கவனிக்க வேண்டாமா கேட்கிறேன். யாரெல்லாம் பெருமை கொண்டிருக்காங்களோ, நான் தான் பெரிய ஆளு, எங்க நாடு தான் பெருசு, எங்களுக்கு எல்லா வலிமையும் இருக்குது, இப்படி எங்களுக்கு ஆற்றல் இருக்குது, அறிவாற்றல் இருக்குது, பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை விட யாருன்னு கேட்கறாங்கல்ல. உங்களை படைத்த இறைவன் உங்களோட மேலானவன் கேட்கறான், உங்களோட வலிமையானவன் சொல்றான். புரியுதா? பூமியில் அநியாயமாக பெருமெடுத்துக் கொண்டவர்கள் எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என்று கூறினார்கள். கேட்கிறாங்கன்னு அர்த்தம். அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமா அவர்களை விட வலிமை மிக்கவன் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் நம் அத்தாட்சிகளை மாறுபடுவதே இருக்கிறது. எவ்வளவு அத்தாட்சி காட்டுறீங்க, அடிச்சுட்டே இருக்கேன், பார்க்கலையா? எப்படி அழிக்கிறேன்? நோயை கொண்டு அழிக்கிறேன், வறுமை கொண்டு அழிக்கிறேன், இயற்கை சீட்டத்தை கொண்டு அழிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு அழிக்கப்பட்டது? உங்களுடைய வரம் மீதல் காரணமாக. நீங்க நன்றி செலுத்தி கொண்டும் நம்பிக்கொண்டு தான் வேலை செய்யணும். அல்ல நல்லா அடைவீங்க. நீங்க நன்றி செலுத்தி கொண்டும், இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டும் அவன் மீது நம்பிக்கொண்டு இருந்தால் உங்களை வேலை செய்து அல்ல என்ன லாபம் அடைப்பான். அவனுக்கு எந்த லாபம் கிடையாது. இறைவன் தேவையற்றவன். இதுதானே வானங்களும் ஏற்கா படைக்கப்பட்டு மனிதனுக்காக தான். இறைவன் அதுமே தேவையற்றவன். 41:16. அதனால் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் இழிவு தரும் வேதனையை சுவைக்கும்படி செய்ய கெட்ட நாட்கள் அவர் மீது கொடிய புயல் காற்றை அனுப்பினோம். மேலும் மறுமை உள்ள வேதனை மிகவும் இழிவு தரும். அன்றையும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இறைவனுடைய உதவி தேவைப்பட்டாலும் நம்ம இருக்கிறோம். இறைவன் உதவி தேவையில்லைங்கும் போது நினைச்சிடும், வரம் மீதும் பெருமை கொள்றோம். நான்ற அகங்காரம், என்னுடைய என்ற பெருமை, போராமை, போட்டி, குணக்கேடுகள் எல்லாம் எனக்கு மட்டும் தான் நினைக்கிறோமா இல்லையா? இப்படி ஒரு தனி மனிதனும் சரி, ஒரு நாடும் சரி நினைக்கும் போது நினைச்சிடா. இறைவன் சொல்றேன், நீங்க வரம் மீறிட்டே இருக்கீங்களா? இப்போ இயற்கை உண்மையில் வரம் மீறது பாருங்க. அவங்களால என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடிச்சா? விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க, பஞ்சாங்கம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, எல்லாமே சொல்ல முடியும். அவ்வளோதான். இயற்கைக்கு மாற செய்ய முடியாது, இயற்கையை தடுக்கவும் முடியாது. என்னைக்கு சொல்லலாம் இவ்வளோ இறந்துட்டாங்க அப்படி சொல்லலாம். இன்னைக்கு காசாரில் பாருங்க, நடக்கிற போர் பாருங்க, 16,000 குழந்தைகள், 11,000 பெண்கள், அடக்க இடம் இல்லையா? இப்படி வாழ இடம் இல்லைன்னா ஒரு நியாயம் இருக்கு, வாழ இடம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அந்த அளவுக்கு பூமி சீரழிச்சிட்டாங்க. மனிதன் வாழ்றதுதான் இடம் வேணும், புதைக்கிறதுக்கு இடம் இல்லையா? அப்ப எங்க போயிட்டு இருப்பாரு? எவ்வளவு வரம் மீறிட்டு இருக்கும். எல்லாரும் வேதம் கையில் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மதம் வேதம் கையில் வச்சுட்டு இருக்கு, வேதத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க, மதத்தை போதிக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்குது, அப்படியே உயிர் அழிச்சிட்டு இருக்காங்க. பெருமை, பயம் இல்லை.
இறைவனுடைய பயம் இல்லை இல்லையா? 31 33 மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இங்க மனிதர்களே தான் சொல்றான். குர்ஆன் வந்து இஸ்லாமிய கதனை இஸ்லாமியன்னு வரணுமா இல்லையா, முஸ்லிம்னு வரணுமா இல்லையா, ஏன் மனிதர்கள் சொல்றான்? பொதுவா சொல்றான். இப்போ குர்ஆன் பொதுவானது, பொதுமறை. திருமறைங்கிறது பொதுமறை, அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் வந்து வேறு இல்லைங்க. மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் அந்த நாளை குறித்து பயந்து கொள்ளுங்கள். தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டார். அப்படி தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டார், பிள்ளையும் தன் தந்தைக்கு எதையும் நிறைவேற்ற இயலாது. அப்படி ஒரு நாள் வருதான் இருக்கு. அந்த நாள் கிடையாது, இந்த நாள்லயே பாக்குறோமா இல்லையா? இயற்கை சீட்டு நடக்கும்போது யாருக்கா உதவி செய்ய முடிச்சா? அவங்க தப்பிச்சா போதும், நான் தப்பிச்சா போதும், திருப்பி வந்து பார்த்தா யாரையும் காணும். இப்படி மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் அந்த நாளை குறித்து பயந்து கொள்ளுங்கள். தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டார், பிள்ளையும் தன் தந்தைக்கு எதையும் நிறைவேற்றிக்க இயலாது. நிச்சயமா அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்ற வேண்டாம், இன்னும் ஏமாற்றோடும் அல்லாஹ் குறித்து உங்களை ஏமாற்ற வேண்டாம். இங்கதான் கடைசியில ஏமாற்றோடும் அல்லாஹ் குறித்து, கடவுளை குறித்து உங்களை ஏமாற்ற வேண்டாம். நான் கடவுளை காட்டுறேன், நான் இறைவனை காட்டுறேன், நீங்க எங்க மதத்துக்கு வந்துருங்க, எங்க மதத்துக்கு வந்து உங்களுக்கு சொர்க்கம் நான் தரேன். எப்படி? ஒரு இறைவனை எடுத்துக்கங்க, களிமா சொல்லிருங்க, உங்களுக்கு சொர்க்க நிச்சயம். 3 இறைவனை எடுத்துங்க, உங்களுக்கு சொர்க்க நிச்சயம். பல கடவுளை எடுத்துங்க, சொர்க்க நிச்சயம். மதத்தை வளர்த்துக்கே இருக்கிறேன். மதத்துக்கு மட்டும் தான் சொர்க்கம் கிடைச்சிருமா? மதம் பின்பற்றா சொர்க்கம் கிடைச்சிருமா? சடங்கு பின்பற்றா சொர்க்கம் கிடைச்சிருமா? இல்லை. இதுன்னு சொன்னா உங்களே அழகை செயலோட யார், படைப்பு நோக்கமே அழகை செயலோட யார், அந்த அழகை செயல் தான் சொர்க்கம் இருக்கு. அதுலதான் உங்களுக்கு நன்மையும் இருக்கு, புண்ணியம் இருக்கு. அப்ப அல்லாஹ்வை குறித்து ஏமாற்றம் உங்களை ஏமாற்ற வேணா அர்த்தம். கடவுள் பேரால யாரும் உங்களை ஏமாற்றவங்களை ஏமாத்துறாங்க. மதத்தின் பேரால, கடவுள் பேரால, சடங்கின் பேரால, சமுதாயத்தின் பேரால உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க இரவு பக்கம் திரும்புங்க, உள்ளத்தின் பக்கம் திரும்புங்க, உணர்வு பக்கம் திரும்புங்க, மதத்தின் பக்கம் திரும்பாதீங்க. சடங்கு கலைஞ்சிருங்க, மதம் கலைஞ்சிருங்க, மதம் பிடிச்சு அலையாதீங்கிறான். நமக்கு மதம் பிடிச்சு மனிதர்கள் அழைச்சிட்டு இருக்கோம், இயற்கைக்கு மதம் பிடிச்சு மனிதனையும் அழைச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே? நமக்கு மதம் பிடிச்சிச்சு மனிதர்கள் மதம் அழைச்சிச்சு ஆகும். இயற்கைக்கு மதம் பிடிச்சிச்சு என்ன செய்யுது? மொத்த மனிதனையும் அழைச்சிருச்சு, மதம் கடந்து அழைச்சிருச்சு, சடங்கு கழிஞ்சு அழைச்சிருச்சு இல்லையா? ஜாதி குலம் கோத்தெல்லாம் பார்க்கல. சொல்ல முடியுமா இந்த இயற்கையை வந்து இந்த அழியும் போது இந்த மதம் மட்டும்தான் அழிச்சாங்க? சொல்ல முடியுமா யாராச்சும்? சுனாமி வந்து இந்த மதம் மட்டும் தான் அழிக்கப்பட்டுச்சு, கஜா வந்து இந்த மதம் தான் அழிக்கப்பட்டுச்சு, கொரோனா வந்து இந்த மதம் தான் அழிக்கப்பட்டு சொல்ல முடியுமா? இல்லையே. அங்க மட்டும் மதம் இல்லை, எந்த மதம் காலத்துல இல்லை, எந்த கடவுளும் வரல. இல்லை. கடவுள் யாருன்னு கேட்கக்கூடாது, கடவுள்னா என்னன்னு கேட்கும். கடவுள் யாருன்றதான் மதமாக்கி. கடவுள்னா என்னன்னா மகாசக்தி, படைத்தவன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன், உருவமற்றவன், உள்ளட்சத்துக்குரியவன். அல்லானா அதுதான். நானா இல்லை, அல்லானா அவனை போன்று இல்லை. உங்க அறிவுக்கு அப்பால் பட்டவன், கற்பனைக்கு அப்பால் பட்டவன், சக்திக்கு அப்பால் பட்டவன், உணர்வானவன், உள்ளட்சத்துக்குரியவன், மறைவானவன். அது அல்லாஹ். அல்லாஹ்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்ங்கிறது ஒரு மதத்துக்கு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு, அப்பவுமே வழிபாடு பண்ணிட்டு என்ன சடங்கு பண்ணிக்கிட்டு. ஆனா இந்த மாதிரி பேரழிவு வரும்போது எந்த மதத்துக்குள்ளேயும் போறது இல்லையா, எந்த வழிபாட்டுக்குள்ளேயும் போறது இல்லையா, எந்த ஒரு கடவுளும் காப்பாற்றல இல்லை, நம்முடைய கற்பனை கடவுள் எதுவும் காப்பாற்றல இல்லை. சரி, 31 34 நிச்சயமா நேரம் பற்றி ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஞானம் தேட்டருக்கு அல்லாஹ் படைச்சவன்தான் இருக்கு, அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவனே மலையையும் இறக்குகிறான், இன்னும் அவன் கற்பனையில் உள்ளவற்றையும் அறிகின்றான். நாளைய தினம் நாம் சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறிவதில்லை, தான் எந்த பூமியில் இறப்போம் என்பதை எவரும் அறிவதில்லை. நிச்சயமா அல்லாஹ் நன்கறிந்தவன், ஞானமிக்க நுட்பமானவன். எப்படி? நாளைய தினம் நம்ம எங்க இருக்கோம் நமக்கு தெரியாது, எங்க சம்பாதிப்போம் தெரியாது, எல்லா ஞானம் அவன்கிட்ட தான் இருக்கு. ஆனால் செய்றாங்க, இந்த நாள்ல வந்துடும், இப்போ உலகம் அழிய போகுது, இப்போ சென்னை அழிய போகுது, இப்போ அந்த நாள் அழிய போகுது, ஜோசியம் பார்த்து சொல்றாங்களா இல்லையா, பஞ்சாங்கம் பார்த்து சொல்றாங்களா இல்லையா, தூதட்டே கேட்கிறாங்க. எப்படி? நபின் பேரால எவ்வளவு கதை வச்சிருக்காங்கன்னா, நபி சொன்னாங்க, ரசூல்லா சொன்னாங்க, ரசூல்லா சொன்னாங்க, ரசூல்லா நிறைய வச்சாங்கல்ல. என்ன பாருங்க, அத்தியாயம் 787 நபிட்ட கேட்கிறாங்க, அவர்கள் உம்மிடம் இறுதி நாள் எப்போது அது நேரம் யாது என்று வினவுகிறார்கள். கேட்கிறாங்க, நபிட்ட போய் கேட்கிறாங்க, இறுதி நாள் எப்போது, அந்த நேரம் எப்போதுன்னு கேட்கிறாங்க. நீர் கூறும் அது ஞானம் என் இறைவனத்தில் தான் இருக்கிறது, எனக்கு தெரியாதுங்கிறார். நபி சொல்றாங்க, எனக்கு தெரியும், அதோட ஞானம் எனக்கு என் இறைவனத்தில் தான் இருக்குது, அது வருவதை அவனை தவிர வேறு யாரும் வெளிப்படுத்த இயலாது. உங்க மனிதர்களை யாரும் வெளிப்படுத்த இயலாதுங்கிறான். காலங்காலமா சொல்லிதான் இருக்காங்க, 2000 உலகம் அழியும், 2025 அழியும், 2050 அழிய போகுது சொல்லிட்டே இருக்காங்களா இல்லையா? உலகம் அழிக்கப்பட்டிருக்கும், படைக்கப்பட்டிருக்கும். ஒரு நாள் எத்தனையோ உயிர் பிறக்குது, எத்தனையோ உயிர் இறக்குது, அப்படித்தானே? அப்போ அந்த உலகம், அவருடைய உலகம்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, இவருடைய உலகம் படைக்கப்பட்டு, அது மறைவான விஷயம். அது நம்ம அழிக்கப்பட்டதுக்கு மேலே நிச்சயம் இறைவன் பக்கம் திரும்பணும், இறைவன் எந்த நோக்கத்தை படைத்தோ அந்த நோக்கத்தை வாழணும். அப்ப அவனை தவிர வெளிப்படுத்தல் இயலாது. அது வானங்களிலும் பூமியிலும் பெரும் பலுவாக சம்பவமாக நிகழும். அது எப்படி நிகழும்?
வானங்களிலும் பூமியிலும் பெரும் வலுவான சம்பவமாக நிகழும். திடுக்கூறாக உங்களிடம் வரும்னு சொல்றான். உங்க அறிவுக்கு அப்பாற்பட்டு திடுக்கூறா வரும். நீங்க அறியாம தூங்கிட்டு இருக்கும்போதே வந்துடும், விளையாண்டுட்டு இருக்கும்போதே வந்துடும், வெளியே நீங்க போயிட்டு இருக்கும்போதே வந்துடும். அது உங்களையும் அது பூமியில் நடக்கிற சம்பவமும் என்ன செய்யும், திடுக்கூறா வருங்கிறான். அது யாரும் அறிய முடியாதுங்கிற. அதை முற்றிலும் அறிந்து கொண்டவராக உண்மை கருதி அவர் உங்களிடம் கேட்கிறார்கள் அப்படி சொல்றான். அது உங்களுக்கு ரொம்ப அதை பத்தி ஞான கொண்டு வந்து கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க. அதன் அறிவு நிச்சயமா அல்லாவிடமே இருக்கிறது, எனினும் மனிதர்கள் பெரும்பாலும் அதை அறிய மாட்டார் என்று கூறுகிறார்கள். அதனால நம்பிக்கையும் தெரியாதுன்னு சொல்லலாம். எல்லாமே மறைச்சு வச்சுக்கப்பட்டது, மறைக்கப்பட்ட ஞானம். யார் எப்ப இறப்பாங்க தெரியும், எவ்வளவு காலம் வாழ்ந்து நமக்கு தெரியும், எவ்வளவு காலம் வாழ போறோம் தெரியுமா, நமக்கு வாழ்ந்த காலம் தெரியும் தானே. அவர் ஒரு வயசுக்கு வந்து வாழ்ந்த காலம் தெரியும், இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், இவ்வளவு பர்த்டே கொண்டாடுறேன், பிறந்த நாள் கொண்டாடுறேன், அப்ப என் வாழ்ந்த காலம் தெரியுது. வாழ போற காலம் தெரியுமா இருக்காச்சும், எவ்வளவு காலம் வாழ போறோம் தெரியுமா, தெரியாது. இப்ப இந்த நைட்டு, நாளை, ஒரு வாரம், அடுத்த மாசம், 1 வருஷம், இன்னும் 10 வருஷம், 100 வருஷம் கூட வாழலாம், நமக்கு தெரியாது. அது மறைவா இருக்கு. அதுக்கடையில நம்ம இறைவனை அறியணும், இறைவனை அறியாம இறந்து போயிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தான் படைத்த இறைவனை அறியாம அவனை பற்றி ஞானம் கிடைக்காம இறந்துட்டோம்னா நஷ்டவடையாரு. ஆனா மனுஷன் இறைவனை தேடி போறோம், புனீஸ்வரத்துக்கு போறோம், மதங்கள்ல போய் தேடுறோம், சடங்கு பத்தி தேடுறோம். இறைவனை அப்படியே மனசு விட்டுட்டோம், மனசுல இருந்து விட்டுட்டு வெளியே போய் தேடிக்கிட்டே இருக்கும். அவனை அடையாத வரைக்கும் மரணம் அடைஞ்சிடக்கூடாது. அவனை அடைஞ்சிட்டோம் மரணம் திருப்தியாரு. இறைவனை நம்ம அடையணும். எப்படி அடையணும், மனதளவுல உணர்ந்து உள்ளத்தோட அவனை உணர்ந்ததுக்கு அப்புறமேல அவனை போய் திருப்தி கொண்டு இல்லை, அவன் நம்மளை படி திருப்தி கொண்டு மரணிக்கணுமே தவிர அவன் நம்மளை அறியாம, அவனை நம்ம அறியாம நம்ம இறந்துட்டோம்னு சொன்னா நஷ்டவாளியாரு. இறைவன் யாரையும் தெரியாம இறந்துடும். ஒவ்வொரு மதங்களையும் போய் ஒவ்வொரு சடங்கையும் பின்பற்றி அப்படி பற்பனில போயிட்டோம். அதான் சொல்றேன், அல்லாவை கொடுத்து ஏமாற்றம் உங்களை ஏமாற்றது இருக்கட்டும், ஏமாந்துறாங்கன்னு சொல்றேன். அத்தியாயம் 20:15 ஒவ்வொருவரும் அவர் செய்தக்குரிய பலன் அணிவிக்கும் பொருட்டு, ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்தக்குரிய பலனை அளிக்கும் பொருட்டு வேலை நிச்சயமா வர இருக்கிறது. ஆயினும் அதை மறைத்து வைக்க நாடுகிறாங்க. இறைவன் மறைத்து வைக்க நாடுகிறாங்க இல்லையா, யாரும் சொல்ல முடியாது. 46:27 அன்றையும் உங்களை சுற்றியுள்ள ஊர்களையும் திடமாக நாம் அழைத்திருக்கின்றோம். அவர்கள் மீளும் பொருட்டு நாம் பல அத்தாட்சிகளை திரும்ப திரும்ப காண்பிக்கிறோம். இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? அன்றி உங்களை சுற்றியுள்ள ஊர்களை திடமாக நாம் அழைத்திருக்கின்றோம், நீங்கள் மீளும் பொருட்டு நாம் பல அத்தாட்சிகளை திரும்ப திரும்ப காண்பிக்கிறோம். வருடத்தில் ஒரு முறை இருவரையும் சோதிக்காம இருக்குங்கிறான். ஆனா நீ திருந்துவதில்லை வருந்துவதில்லை, திரும்ப திரும்ப காமிச்சிட்டு இருக்கான். சுனாமி வருது, இயற்கை சீற்றம் வருது, பேரழிவு வருது, நோய் வருது, காமிச்சிட்டே இருக்காங்கிறான். ஆனால் திருத்த மாட்டோம், வருதவும் மாட்டேங்கிறோம். என்ன செய்யறோம், அதே மதம், அதே சடங்கு, அதே பெருமை, அதே போராம, அதே போட்டி. வரணும், வெளியே வரணுமா இல்லையா? ஒவ்வொரு இயற்கை சீற்றம் வரணும், மதம் கடத்துறதா இல்லையா? நம்மளும் மதத்தை கடந்து போயிடணுமா இல்லையா? மதம் முடிச்சுட்டே இருக்கிறோம், சடங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இறைவனுக்கு சடங்கு அப்படின்றது தேவையே கிடையாது. இறைவன் பயபக்தி மனசை மட்டும் தான் பார்க்குறான், அழகை சேர். இயற்கை சீற்றம் வரும்போதெல்லாம் மதம் கடந்துடுறோம். நம்ம எப்படி மனித நேயத்தோடு வாழ்கிறோம், ஒருத்தர் இறக்கத்தோடையும் பணியோடையும் உல்லசத்தோடையும் ஒருத்தருக்கு உதவி செஞ்சு நல்லெண்ணம் கொண்டு நடக்கிறோமா இல்லையா? அதே தான் நடக்கும். திருப்பி மதத்துக்குள்ள ஏறிடும். அப்படி திருப்பி முருகமரை ஏறாம மதத்துக்குள்ள மறுபடியும் ஏறிடும். அப்புறம் நீ மதம் வேற, என் மதம் வேற, உன் சடங்கு வேற, என் சடங்கு வேற இருக்கா இல்லையா? அப்ப திரும்ப திரும்ப காமிக்கிறான். வருது, சுனாமி வருது, கஜா புயல் வந்துச்சு, இப்படி நிறைய இயற்கை சீற்றம் திரும்ப திரும்ப காமிச்சுட்டு தான் இருக்கிறான். ஆனா திருந்த மாட்டீங்க, வருதும் மாட்டீங்க. 9:126 ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார் என்பதை அவர்கள் காணவில்லையா? போன வருஷம் வந்துச்சு, இந்த வருஷம் வந்துச்சு அண்ணா அப்படி சொல்றாங்களா இல்லையா? போன வருஷம் இதே நேரத்தை சுனாமி வந்துச்சு, போன வருஷம் இதே நேரத்தை பூகம்பம் வந்துச்சு சொல்றாங்களா இல்லையா? அப்படின்னு சொல்றேன், ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார் என்பதை அவர் காணவில்லையா? அப்படி வந்து அவர்கள் மீள்வதும் இல்லை, இணை வருவதும் இல்லைங்க. நீங்க பாவத்திலிருந்து இணைவுலேருந்து நிராகரித்து மீள்வதும் இல்லை, இன்னொன்று இறைவனை நினைவு கூர்ந்து அவங்க திரும்புவதும் இல்லைங்க. திருப்பி 47:10 அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்தவர்கள் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? இப்படி நீங்கள் பூமியில் பிரயாணம் குர்ஆன் படிக்கும்போது அவர்கள்லாம் அப்படியே படிச்சு போயிருக்கூடாது. படிக்கும்போது சமீபமா படிக்கணும், அது நமக்கானதுன்னு படிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா குர்ஆன் நெருக்கமா படிக்கணும், இரவு நம்மள்ட்ட பேசுற மாதிரி படிக்கணும். அப்ப அவர்கள் அங்க போட்டு இல்லையா? அப்ப சொல்றோம், நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்து உங்களுக்கு முன் இருந்த முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? அல்லாஹ் அவர்களை அடியோடு அழைத்து விட்டார். நிராகரிப்பவர்களுக்கு இவை போன்றுதான் உண்டு. நீங்க நிராகரிச்சுன்னா உங்களுக்கு இது போட்டுதான் இருக்குங்க. அடியோடு அழைச்சிட்டேங்கிறான். சொல்றாங்களே இல்லையா? அடியோடு அழைச்சி போச்சு, தலைகீழா போறிட்டாங்க, இப்படி இருந்த இடமே தெரியலங்கிறான். சொல்றோமா இல்லையா? அப்ப நிராகரிப்பவர்கள் இதை நீங்க நிராகரிச்சீங்கன்னா, வேதத்தை நிராகரிச்சீங்கன்னா, மனசாட்சி நிராகரிச்சீங்கன்னா, உண்மை நிராகரிச்சீங்கன்னா உங்களுக்கு இது போட்டுதான் உண்டுங்க. பயந்து கொள்ளுங்கள். இது எச்சரிக்கையான குர்ஆன் வந்து எச்சரிக்கையுடையது, இறுதி வேதம், இறுதி எச்சரிக்கை. 4:147 நீங்க நன்றி செலுத்திக் கொண்டு நீங்க நம்பிக்கை கொண்டு தான் உங்களை வேலை செய்யல அல்லாஹ் என்ன லாபம் அடைய போகிறார். நீங்க நன்றியோட இருந்தீங்கன்னா இறைவனுக்கு
நம்பிக்கொண்டவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க நன்றி செலுத்தி கொண்டு நம்பிக்கொண்டு இருந்தால் உங்களுடைய வேலை செய்ய அல்லாஹ் என்ன லாபடைய போகிறார்? அல்லாஹ் நன்றி அறிவனாகவும் அறிந்தவனா இருக்கின்றார். உங்களை அழிக்கிறதுனால இறைவனுக்கு எந்த லாபம் கிடையாதுங்கிறான். உங்களை வாழ வைக்க தான் உலகம் படைக்கப்பட்டது, உங்களை வாழ வைக்க தான் பஞ்சபூதம் படைக்கப்பட்டது, உங்களை வாழ வைக்க தான் காலம் படைக்கப்பட்டு சொர்க்கம் படைக்கப்பட்டது. நீங்க அழிவை தேடி போயிட்டு இருக்கீங்க, வரன் மீது அழிவை தேடி போயிட்டே இருக்கீங்க. இதே மரத்தை நெருங்காதீங்கன்னு அர்த்தம். பஞ்சபூதத்தை நெருங்காதீங்க. உங்களுக்காக படைக்கப்பட்டது பெருமை கொள்ள வேண்டாம், ஆணவம் கொள்ள வேண்டாம். கொடுத்த கொண்டு வாழுங்க, பணியோடு வாழுங்க, உள்ளத்தோடு வாழுங்க. இல்லைன்னா எதை கொண்டு நீங்க படிக்கணும் அதை கொண்டே அழிக்கப்படுவீர்கள். அழிச்சு துக்கமா இருக்கு இல்லையா? 57:17 அறிந்து கொள்ளுங்கள். 57:17 அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமா அல்லாஹ் பூமி அது இறந்த பிறகு இறந்த பின் உயிர்ப்பிக்கின்றான். நீங்க விளங்கிக் கொள்வதற்காக நாம் உதாரணங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறோம், தெளிவாக விரிவாக்குங்க. பூமி இறந்த பின் அல்லாஹ் எவ்வாறு உயிர்ப்பிக்க நீங்க பார்க்கல பாருங்க. ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டு திருப்பி அங்க வேற ஒரு சமுதாயம் படைக்கப்படுது, இருக்கா இல்லையா? பூமி இறந்துருச்சு, வறண்டு போச்சு, மழை பெய்யுது, திருப்பி புதுசாக என்ன படைக்கலாம். பில்கெல்லாம் முளைக்குதா இல்லையா? பயிரெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி உங்க சமுதாயம் அழிக்கப்பட்டதான் இன்னொரு சமுதாயம் படைக்கப்படும். அவர் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். நீங்க எவ்வாறு நடந்து கொள்வதற்காக நான் திருப்பி படைக்கிறேன். அதனால இறைவன் பக்கம் திரும்பி இயற்கையோட இறைவனை ஒன்றி இறைவனை குலசத்தோட இயற்கை ஒன்றி வாழ். இயற்கைக்கு மாறு செய்யக்கூடாது. எந்த நோக்கத்தில் இறைவன் படைத்தானோ அந்த நோக்கத்தை வாழ். இயற்கைக்கு மாறா வாழ்ந்தோம், இயற்கையை அழிச்சு நம்ம வாழ நினைச்சோம்னா இயற்கை ஒருபோது நம்மளை வாழ விடாது. ஏன்னா இயற்கை வசப்படுத்திருக்கு, அதிகாரம் கொடுக்கப்படலை. பஞ்சபூதங்களுக்கு வசப்படப்பட்டிருக்கு, அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படலை. அதனால அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய. வானங்கள் அனைத்து அதிகாரம் அவனுக்குரிய. எந்த அமைப்பு பட அந்த அமைப்புல வாழணும். மனிதனை படைச்சிட்டான், கொஞ்சம் பார்ப்பாய் கொஞ்சம் அழகா இல்லை, கண்ணை தூக்கி கீழே வச்சிருவோம், வைக்க முடியுமா? மூக்கு தூக்கி மேலே வச்சு வைக்க முடியுமா? இந்த கை கால் இப்படி இருக்கு, இந்த லெஃப்ட் ரைட்ல போடுவோம், ரைட் லெஃப்ட்ல போடுவோம், இல்லை காலை மேலே வச்சு கையை கீழே வைக்க முடியுமா? அப்ப இறைவன் எந்த அமைப்பு படைத்தான் அந்த அழகான அமைப்புல வாழுங்கிறான். நான் மலையை இப்படிதான் படைச்சிருக்கேன், பூமி அசையா இருக்கட்டும் மலையை படைச்சிருக்கேங்கிறான். நான் பூமியை உடச்சு செஞ்சாங்க, பில்டிங் கட்டியாச்சு, ரோடை போட்டாச்சு, இயற்கை அழிச்சாச்சு. இயற்கை அழிச்சிட்டு மனிதன் வாழ நினைக்கும் போது இயற்கை என்ன செய்யுது? மனிதன் அழிக்கிறது திரும்பிடுது. அதனால இறைவன் எந்த அமைப்பில் படைத்தானோ அந்த அமைப்பில் வாழணும். எந்த நோக்கத்தோட படுதோ அந்த நோக்கத்தை வாழ்றதான் நாம இயற்கைக்கு மாறா வாழாமல் இருக்கும்போது இறைவன் நம்ம வாழ வைப்பான். வாழ வைக்க இறைவன் போதுமானது. அதனால திருப்பி என்ன பயப்படணும்? இது இறுதி வேதம், இறுதி எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கைக்கு பயந்துக்கணும். திருப்படிங்க. மனிதர்களுக்கு அவருடைய கணக்கு சார் நெருங்கி விட்டது சொன்னது இப்ப இல்ல, நேற்று சொல்லல. 1450 வருஷம் முன்னாடி சொல்லி, 1450 வருஷம் முன்னாடி அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. நெருங்கி விட்டது. இன்னும் எவ்வளவு காலம் வாழணும் தெரியாது. இது இறுதி வேதம். இதுக்கப்புறம் வேதம் வராது, வந்ததாக சரித்திரம் கிடையாது, வரும்னு யாரும் சொல்லவும் முடியாது இல்லையா? அது இறுதி வேதத்துக்கு பயப்படணும். எல்லாரும் வேதத்தை சிந்திக்கணும், குரானை படிக்கணும், சிந்திக்கணும், உணரணும், உள்ளச்சங்கொள்ளணும். ஒரு சடங்காவே மந்திரமாக ஓதிக்கவே போயிடக்கூடாது. நாம ஓதுல மற்றவங்களையும் இவங்க ஓதுங்க புண்ணியம் கிடைக்கும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு இமாமும் என்ன செய்யணும்? இமாம்னா யாரு? வழிகாட்டின்னு இருக்கும். அந்த இமாம் என்ன செய்யணும்? வழிகாட்டணும், வேதத்தை வழிகாட்டணும். எப்படி வழிகாட்டணும்? குரானை சிந்திக்கப்பா, ஓதுங்க, படிங்க, அதுக்கப்புறம் உள்ளச்சம் கொள்ளுங்க, அப்படி நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும்னு சொல்லணும். நீ சும்மா ஓதுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிடும். ஒவ்வொரு இடத்துக்கும் புண்ணியம் கிடைச்சிடும். புண்ணியம் கிடைக்குமா? நாளைக்கு எல்லாம் கூப்பிடுவான், சாட்சி கூப்பிடுவான், மறுமையில கூப்பிடுவான். எப்படி நபிமார்களையும் கூப்பிடுவான், தூதர்களை கூப்பிடுவான், இமாம்களை கூப்பிடுவான். யாரெல்லாம் வழிகாட்டினாங்களோ வழி கெடுத்தாங்களோ எல்லாத்தையும் கூப்பிடுவான். இவனை கூப்பிடுவான். கூப்பிட்டு கேட்பான். கேட்கும் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நபி அத்தை 25-30 படிச்சு வந்துடுவோம். அத்தை 25-30 என்னுடைய இறைவனே நிச்சயமா என் சமூகத்தை இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று நபி கூறுவார், தூதர் கூறுவார். எப்படி? நான் சொல்லப்பட்டதெல்லாம் அவங்க ஏத்துக்கல, நான் சொல்லப்படாதான் சொன்ன கதையை சடங்குல போயிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னுடைய சமூகத்தார், என்னுடைய உம்மத்து இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று யார் கூறுவார்? நபி. ஒவ்வொரு நபியும் கூறுவாங்க, அந்த சமூகத்தார். அதனால பயப்படணும். இறைவனுக்கு பயந்தவர்களாக, உள்ளச்சம் கொண்டவர்களாக, இயற்கையை ஒன்றியவர்களாக. இறைவனே நீ எந்த விருப்பத்தை எங்களை படைத்தாக, எந்த நோக்கத்தை எங்களை படைத்த அந்த நோக்கத்தை வாழ இறைவனே. இந்த நிச்சயமா நீ எங்களுக்கு இறக்க முடியும், கருணையாகும். எங்களையும் குடும்பத்தாரையும் சந்தேகம் உனக்கு பொருத்தமானவர்கள் ஆக்கியிருப்பாய், உனக்கு நெருக்கமானவர்கள் ஆக்கியிருப்பாய். எல்லா போலும் அகில இறைவனா அல்லாஹ்